தமிழ்நாட்டில் கிறிஸ்தவம். தமிழ்நாட்டில் கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்தவ சமயம் தொடங்கிய காலத்திலிருந்து அது தமிழகத்தில் காலூன்றி வளர்ந்த வரலாற்றையும் இன்று அதன் நிலையையும் குறிக்கிறது. திருவிதாங்கோடு அரைப்பள்ளி, கன்னியாகுமரி மாவட்டம். இது இயேசுவின் சீடரான புனித தோமா என்பவரால் கிபி 1ஆம் நூற்றாண்டில் உதய சேரலாதன் மன்னன் காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. தமிழகத்தில் கிறிஸ்தவ சமயத்தின் தொடக்கம். கிறிஸ்தவம் தமிழ் மண்ணில் வேரூன்ற காரணமாக அமைந்தவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுள் ஒருவரான புனித தோமா என்று பெரும்பான்மையான வரலாற்றாசிரியர்கள் கருதுகின்றனர். அவர்கள் ஆதாரமாக காட்டுவன இவை. இன்றைய கேரள மாநிலத்தில் வந்திறங்கிய புனித தோமா கிபி 52 முதல் 72 ஆண்டுகளில் கிறிஸ்தவ சமயத்தை அறிவித்து மயிலாப்பூரில் உயிர் நீத்தார் என்னும் வாய்மொழி மரபு கேரள கிறிஸ்தவர்களிடையே ஆழமாக வேரூன்றியுள்ளது. கிபி 1 நூற்றாண்டுகளிலிருந்தே கிறிஸ்தவ எழுத்தாளர்கள் புனித தோமா இந்தியாவுக்கு கிறிஸ்தவத்தை உணர்ந்தார் என குறிப்பிட்டுள்ளனர். சென்னை சாந்தோம் தேவாலயம் புனித தோமாவின் கல்லறை இருந்ததாக கருதப்படும் இடத்தின் மேல் கட்டப்பட்டது. கிபி 13ஆம் நூற்றாண்டில் தமிழகம் வந்த மார்க்கோ போலோ போன்ற கிறிஸ்தவ பயணியர் மயிலாப்பூரில் புனித தோமாவின் கல்லறையை சந்தித்த குறிப்புகளை விட்டு சென்றுள்ளனர். குடியேற்ற காலத்தில் தமிழக கிறிஸ்தவம் கத்தோலிக்கம். கிபி 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து போர்த்துகீசியரின் ஆதரவின் கீழ் பல கிறிஸ்தவ மறை பரப்பாளர்கள் தமிழகம் வந்து கிறிஸ்தவ மறையை பரப்பினார்கள். இவர்கள் அனைவரும் கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையை சார்ந்தவர்கள். அவர்களுள் குறிப்பிடத்தக்கோர் சிலர்: புனித பிரான்சிஸ் சவேரியார் 1506 1552, என்ரிகசு 1520 1600, ராபர்ட் தே நோபிலி 1577 1656, எஃப்ரேம் தே நேவர் 1603 1695, புனித அருளானந்தர் 1647 1693, வீரமாமுனிவர் 1680 1746. தமிழகத்தில் புராட்டஸ்தாந்து கிறிஸ்தவம். கிபி 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்து புராட்டஸ்தாந்து சபைகளை சார்ந்த கிறிஸ்தவ மறைபரப்பாளர்கள் தமிழகம் வந்தனர். அவர்கள் ஜெர்மனி, இங்கிலாந்து, ஐக்கிய அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து வந்து தமிழகத்தில் கிறிஸ்தவ மறையை பரப்பினர். அவர்களுள் குறிப்பிடத்தக்கோர் சிலர்: பார்த்தலமேயு சீகன் பால்க் 1682 1719, ராபர்ட் கால்டுவெல் 1814 1891, ஜியு போப் 1820 1908. இன்று தமிழகத்தில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை. தமிழகத்தின் மக்கள் தொகையில் 6 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் ஆவர். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கிறிஸ்தவர்கள் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளனர். 2001ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணிப்புப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் 44% பேர் கிறிஸ்தவர்கள் ஆவர். தூத்துக்குடி மாவட்டத்தில் 17% மக்களும், திருநெல்வேலி மாவட்டத்தில் 11% மக்களும் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்கள். தமிழகத்தில் பரவியுள்ள கிறிஸ்தவ பிரிவுகள். தமிழகத்தில் பரவியிருக்கின்ற கிறிஸ்தவ பிரிவுகள் 3 பெரும் அமைப்புகளுக்குள் அடங்கும். அவை: 1 கத்தோலிக்க திருச்சபை, 2 புராட்டஸ்டன்ட் சபைகள், 3 மரபு வழி ஆர்த்தடாக்ஸ் சபைகள். கத்தோலிக்க திருச்சபை மிக பெரும்பான்மையாக லத்தீன் வழிபாட்டு முறையை சார்ந்தது. ஆங்காங்கே மலபார் மற்றும் மலங்கரை கத்தோலிக்கர் உள்ளனர். புராட்டஸ்தாந்து சபைகளுள் பெரும்பான்மை உறுப்பினரை கொண்ட சபை தென்னிந்திய திருச்சபை ஆகும். மேலும் லூத்தரன் சபை, பிரதரன் சபை, பெந்தகோஸ்து சபை போன்ற பிற புராட்டஸ்தாந்து சபைகளும் தமிழகத்தில் உள்ளன. மரபு வழி ஆர்த்தடாக்சு சபைகள் கன்னியாகுமரி மாவட்டம், சென்னை போன்ற பகுதிகளில் உள்ளன.
தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு பங்களித்த சில கிறிஸ்தவர்கள். தம்பிரான் வணக்கம் 1578 அச்சிடப்பட்ட நூல். தமிழில் அச்சிடப்பட்ட புதிய ஏற்பாடு 1713. தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு பங்களித்த சில தமிழக கிறிஸ்தவர்களின் பட்டியல். வேதநாயகம் சாஸ்திரியார் 1774 1864. சாமுவேல் வேதநாயகம் பிள்ளை 1826 1889. ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணபிள்ளை 1827 1900. ஆபிரகாம் பண்டிதர் 1859 1919. சேவியர் தனிநாயகம் 1913 1980. யாழ்ப்பாணம், தமிழ்நாடு. தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு துணை புரிந்த மேலை நாட்டு கிறிஸ்தவர்கள் சிலர். ராபர்ட் தே நோபிலி 1577 1656. வீரமாமுனிவர் 1680 1746. பார்த்தலமேயு சீகன் பால்க் 1682 1719. ராபர்ட் கால்டுவெல் 1814 1891. ஜியு போப் 1820 1908. தமிழகத்தில் கிறிஸ்தவ மக்கள் தொகை. தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் வாழ்கின்ற மாவட்டங்கள். 2001 இந்திய மக்கள் தொகை கணக்குப்படி மாவட்டம் கிறிஸ்தவர்கள் விழுக்காடு கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை. தமிழ்நாடு 6.2%. எண்ணிக்கை 37,85,060. கன்னியாகுமரி 44.74%. எண்ணிக்கை 7,45,406. தூத்துக்குடி 16.70%. எண்ணிக்கை 2,62,718. நீலகிரி 11.45%. எண்ணிக்கை 87,272. திருநெல்வேலி 10.88 சதவீதம். எண்ணிக்கை 2,96,578. திருச்சிராப்பள்ளி 9.1%. எண்ணிக்கை 2,18,033. சென்னை 7.62%. எண்ணிக்கை 3,31,261. திண்டுக்கல் 7.55%. எண்ணிக்கை 1,45,265. ராமநாதபுரம் 7.8%. எண்ணிக்கை 84,092. காஞ்சிபுரம் 5.92%. எண்ணிக்கை 1,70,416. சிவகங்கை 5.86%. எண்ணிக்கை 67,739. தஞ்சாவூர் 5.63%. எண்ணிக்கை 1,24,945. அரியலூர் 5.21%. எண்ணிக்கை 36,261. புதுக்கோட்டை 4.55%. எண்ணிக்கை 66,432. கோயம்புத்தூர் 4.34%. எண்ணிக்கை 1,85,837. விழுப்புரம் 3.90%. எண்ணிக்கை 1,15,745. விருதுநகர் 3.89%. எண்ணிக்கை 68,295. மதுரை 3.34. எண்ணிக்கை 86,352. கடலூர் 3.22%. எண்ணிக்கை 73,611. தேனி 3.09%. எண்ணிக்கை 33,830. நாகப்பட்டினம் 3.07%. எண்ணிக்கை 45,780. வேலூர் 2.94%. எண்ணிக்கை 1,02,477. திருவாரூர் 2.70%. எண்ணிக்கை 31,621. திருவண்ணாமலை 2.52%. எண்ணிக்கை 55,180.
ஈரோடு 2.14%. எண்ணிக்கை 55,414. பெரம்பலூர் 1.70%. எண்ணிக்கை 8,412. சேலம் 1.67%. எண்ணிக்கை 50,450. கரூர் 1.48%. எண்ணிக்கை 13,863. தருமபுரி 1.36%. எண்ணிக்கை 39,019. நாமக்கல் 0.80%. 20,100. நாம் ஜெபிப்போம். பிதாவாகி தேவனே, தமிழ்நாட்டில் ஆண்டவரே கிறிஸ்துவத்தை ஆண்டவரே நீர் உண்டு பண்ண அன்பிற்காக நன்றி அப்பா. உம்முடைய சீடர்களில் ஒருவனாகிய அப்போஸ்தலன் தோமாவை தேவன் எங்களுக்கு அனுப்பி தந்து ஆண்டவரே தென்னிந்தியாவின் கடைக்கோடியில் இருக்கக்கூடியதான ஆண்டவர் தமிழ்நாட்டிற்கு சீகன் பால்கை நீ தந்தீர். அதற்கு முந்தி ஆண்டவர் அப்போஸ்தலன் தோமாவை எழுப்பி தந்தீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் ஐயா. பிரான்சிஸ் சவேரியர் போன்றதான கத்தோலிக்க பாதிரிமார்களை ஆண்டவர் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி தந்து ஆண்டவரை தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் ஆண்டவரே கிறிஸ்துவத்தை பரவச் செய்த அன்பிற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, அதற்காக உமக்கு நாங்கள் மகிமையை நாங்கள் கொடுக்கிறோம் ஐயா. நீதியான தேவனே, உமக்கு மகிமையை நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. தேவனே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிறிஸ்தவம் எவ்வளவாய் வேரூன்றி இருக்கிறது ஐயா. அதற்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. தமிழ்நாட்டின் கடைக்கோடியிலும் கூட சபைகள் இருக்கிறதை பார்த்து ஆண்டவரே நாங்கள் அப்பா நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, தென்னிந்திய அப்பா பாட்ட சபைகளும் பெந்தகுஸ்தே சபைகளும் மாத்திரமன்றி ஆர்சி சபைகள் மூலமாகவும் தேசத்தின் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் சபைகள் உண்டாகி இருப்பதற்காய், கல்லூரிகள் உண்டாகி இருப்பதற்காய், பள்ளிக்கூடங்கள் உண்டாகி இருப்பதற்காய், தொழில் நிறுவனங்கள் உண்டாகி இருப்பதற்காய், மருத்துவமனைகள் உண்டாகி இருப்பதற்காய், ஜனங்களுக்கு அநேக நலத்திட்ட பணிகள் செய்வதற்கான காரியங்கள் உண்டாகி இருப்பதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, அதற்கு தேவன் தம்முடைய அப்போஸ்தலன் தோமாவை நீர் எங்களுக்கு 12 சீடர்கள் ஒருவராகிய தோமாவை அனுப்பி கொடுத்த அன்பிற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்திய தேசத்தில் வேதாகமம் ஆண்டவரே முதலாக தமிழ் மொழியில் வெளியிட செய்தீரே, அதற்காக நன்றி. சீகன் பால்க் மூலமாய் தரங்கம்பாடியில் ஆண்டவரே அப்பா நீர் வெளிப்பட பண்ணின அன்பிற்காக நன்றி அப்பா. அது மாத்திரமல்ல, அநேக கிறிஸ்தவ ஆங்கிலேய பாதிரிமார்கள் தமிழுக்கு அநேக தொண்டாற்றியுள்ளார்கள் ஐயா. அதே போல தமிழக கிறிஸ்தவர்கள் கூட தமிழ் மொழிக்காகவும் வேதத்திற்காகவும் அநேக இலக்கிய எழுதியில் அநேக காரியங்களை தேவராஜ்யத்திற்காக செய்திருக்காங்க. தமிழ்நாட்டின் மறுமலர்ச்சிக்கு, தமிழ்நாட்டின் நாகரிகத்திற்கு, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அப்பா மலைநாட்டு கிறிஸ்தவர்களும் தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்களும் தொண்டாற்றி உள்ளார்கள். அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய இந்தியாவுக்கும் சுவிசேஷம் போவதற்கு தமிழ்நாட்டை ஒரு வாசலாய் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி ஆண்டவரை. இன்னும் கடைசி நாட்களில் ஆண்டவரை இன்னும் தம்முடைய கிரியைகளை தேவன் தீவிரமாக்க போகிறேன். எழுப்புதலை தமிழகத்தில் இருந்து உண்டு பண்ண போகிறேன். உலகம் தழுவிய எழுப்புதலாய் மாறி போய் முழு உலகத்தையும் சந்திக்க போவதற்காக நன்றி. இன்னும் அநேகம் ஆயிரம் பேரை லட்சமான மக்களை தேவ ராஜ்யத்தை கட்டுமானத்திற்கு என்று தேவனை எழுப்புங்க. அன்றைக்கு மேலை நாடுகளில் இருந்து இன்றைக்கு மிஷினரிகள் வந்து இந்த தமிழ்நாட்டிற்கு இந்தியாவிற்கு ஊழியம் செய்தார்கள். இன்றைக்கு இந்திய தேசத்திலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்து அநேக ஊழியக்காரர்கள் எழும்பி முழு உலகத்திற்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அப்படி செய்கிற அன்பிற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.